ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான சட்னி ரெசிபி பார்ப்போம். ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் நல்லா வறுகட்டும். நல்லா வறுந்ததுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கும் அந்த அளவு, சட்னிக்கு போதுற அளவுக்கே சேர்த்துப்போம் நம்ம. இப்போ அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட ஒரே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு மேலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வச்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.